இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு.
சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமாக இருக்கிறீங்க? இன்னும் 6 மணி வரைக்கும் வரணும்ல. விசுவாசத்தினால்தான் அந்த நேரத்தை கடக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 6 மணி ஆன பிறகு ஆசீர்வாதம் ஆவியானவர் ஊற்றுவார். அந்த நேரத்தில் தான் பிசாசு என்ன பண்ணுவான்? அந்த கடைசி அதாவது ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு, அந்த முடிவு வரும்போது பிசாசு என்ன பண்ணுவான்? ஆட்களை இப்படி திசை திருப்பிடுவான். கொஞ்சம் பேர் படுத்து தூங்குவாங்க, கொஞ்சம் பேர் வெளியே போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் இங்கே போயிடுவாங்க. அப்புறம் அவங்க 11 மணி நேரம் உட்காந்து வேஸ்ட்டாக போயிடுது. இல்லையா? மிலிட்ரியில் நாங்கள் டியூட்டி பார்ப்போம். 11 மணி நேரம் நைட்டு வந்து 6 மணிக்கு டியூட்டியில் ஏறினோம்னா கோட்டர்காடில் காலையில் 6 மணிக்கு டியூட்டி முடியணும். இல்லையா? டியூட்டி முடியும் போது 5:30 மணிக்கு நாங்கள் தூங்கிடுவோம். 5:30 மணிக்கு தூக்கம் வந்த பிறகு டியூட்டி ஆஃபீஸர் வருவார். டியூட்டியில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு 2 ஹவர் பார்த்தாங்க பாரு, அவங்க கரெக்ட் டைம் பார்த்துட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு 2 பேர், அதுக்கு பிறகு 2 பேர், 6 பேர் டியூட்டி மாற்றி பார்ப்பாங்க. இந்த 5:30 மணி கடைசி டியூட்டி பார்த்துருப்பார். அவர் என்ன பண்ணிட்டார்? 5:30 மணிக்கு கொஞ்சம் போய் படுத்துட்டார். அந்த அரை மணி நேரம் பத்ததுனால இப்போ 10 நாள் தொடர்ந்து இந்த 6 பேரும் தொடர்ந்து டியூட்டி பார்க்கணும். அவர் டியூட்டி ரெஜிஸ்டரில் எழுதிடுவார். இது மாதிரி நான் டியூட்டியில் வரும்போது யாருமே டியூட்டியில் இல்லை, அதனால் அவங்களுக்கு 10 நாள் இந்த பனிஷ்மெண்ட்டு கொடுக்கப்படும். மறுபடியும் இந்த 10 நாள் என்ன பண்ணுவோம்? இந்த 6 பேர் பார்ப்பாங்க. அப்போ கடைசி நேரத்தில் பாருங்கள் பனிஷ்மெண்ட் வந்துச்சு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அல்லேலூயா. அதான் சொல்கிறார், 99 பரிசுத்தம் ஆகிட்டு ஒரு பாவம் வந்துச்சுன்னா, ஒரு அநீதி செய்யிட்டா நீதி போயிடுது. அப்போ 100 மடங்கு நீ பரிசுத்தத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நீதிமான் 99 பரிசுத்தமாக இருந்துட்டு ஒரு பரிசுத்தம் இல்லாத அங்கே போயிடுச்சுன்னா அந்த 99 நீதியும் அழைக்கப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கடைசி நேரத்தில் நம்ம ஆண்டோடைய பாதத்தில் காத்திருக்க வேணும். அந்த பரிபூரணமான ஆசீர்வாதம் நம்ம மேலே இறங்கி வருவதற்கு நாம் என்ன செய்யணும்? காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் சீசர்களை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சீசர்கள் யார்? சீசன் என்றால் யார்? அல்லேலூயா. அவன் எப்படி இருப்பவன்? சீசன் மிக அவசியம். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீசர்கள் இருந்தார்கள். அதே பிறகு அவர்கிட்ட 70 சீசர்கள் வந்தாங்க. மறுபடியும் 58 பேர் ஓடிட்டாங்க. அல்லேலூயா. இப்படி வேதத்துக்குள்ளே நம்ம நிறைய சீசர்களை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சீசர்கள் யார்? சீசர்கள் யார் என்று சொல்லும் போது, ஒன்று
அழைக்கப்பட்டவர்கள். 2 அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள். 3 ஏற்றுக்கொண்டவர்கள். 4 வரவேற்கப்பட்டவர்கள். 5 தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. எத்தனை பாயிண்ட் சொன்னேன்? 5 பாயிண்ட். 1 சீசர்கள் யார் என்றால் அழைக்கப்பட்டவர்கள், வரவேற்கப்பட்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. இதுதான் சீசர்கள் யார். இரண்டாவது, வேதத்தில் சீசர்கள் எண்ணிக்கை குறித்து, வேதத்தில் சீசர்கள் எண்ணிக்கை குறித்து வாசிப்போம். மார்க் 3ஆம் அதிகாரம் 14-19 வரைக்கும். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்கள் யாரெனில், சீமோன், இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார், செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடி முழக்கம் என்று அர்த்தம் கொள்ளும் போவனேஸ் நேர்கேஸ் என்கிற பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தொலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, தத்தேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத் என்பவர்களே. அல்லேலூயா. அப்போது இங்கே என்ன சொல்கிறாரு? சீசர்கள் மார்க் 3:14-19 வாசிக்கும் போது இங்கே 12 சீசர்களை கர்த்தர் செலக்ட் பண்ணுகிறார். எத்தனை சீசர்கள்? 12 சீசர்கள். இரண்டாவது லூக்கா 10:1 வாசித்தீங்கன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்போது அடுத்தது ஆண்டவர் என்ன பண்ணார்? 12 சீசர்களுக்கு பிறகு ஒரு 70 சீசர்களை கர்த்தர் செலக்ட் பண்ணினார். அல்லேலூயா. மூன்றாவதாக அப்போஸ்தலர் 1:14-15. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாளிலே சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவே பேதுரு எழுந்து நின்று, போதும். அல்லேலூயா. இப்போ 120 பேர். அப்போது 12 பேரை செலக்ட் பண்ணார். 12 70 மாற்றுறாரு. 70 120 மாற்றுகிறார். அல்லேலூயா. இப்போ 120 பேர் மேலே தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த 120 பேர் தான் 10 பகல் 10 இரவு காத்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் நாம் 1ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கும் போது, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. இங்கே ஜலத்தினால் ஞானஸ்தானம், ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஆனால் பரிசுத்த ஆவியினால் ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார், பரிசுத்த ஆவியினர் சில நாட்களில் பெறுவீர்கள், பரிசுத்த ஆவியினர் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்த பிதாவின் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. என்ன வாக்குத்தத்தம் அது? அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரணும். அங்கே இறங்கி வர்றதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பூமியில் அவர் என்ன பண்ண உயிர்த்தேர்ந்து பூமியில் 40 நாள் இருந்து பரமேறி பரலோகத்துக்கு போகிறாரு. போய் தேற்றவலனை எப்போ அனுப்புகிறாரு? 50வது நாளில் அனுப்புகிறாரு. அப்போ 50ஆம் நாள் தான் என்ன நாளாக இருக்குது? பெந்தேகோஸ்து நாள் என்று. அப்போ 10 நாள் அவங்க காத்திருக்கிறாங்க. எத்தனை நாள்? 10 நாட்கள் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. எதுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க? இந்த பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை 2ஆம் அதிகாரத்தை பெறுவதற்கு 10 பகல் 10 இரவு காத்திருக்கும் போது ஆவியானவர் அவங்க மேலே இறங்கி வராரு. அல்லேலூயா. இந்த 10 நாள் அவங்க உட்காருவதுக்கு என்ன செய்கிறாங்க? 10 நாள் அவங்க உட்காரணும் ஜபத்தில். அதுக்கு என்ன வேணும்? ஏற்கனவே ஆவியானவர் அவங்க மேலே இல்லை. ஆனால் எப்படி 10 நாள் அங்கே உட்காந்துருந்தாங்க அவங்க அந்த இடத்த விட்டு போகாமல்? நம்ம ஒரு நாள் இரவு என்ன பண்ண முடியல? 12 மணி நேரம் நிறைய பேர் உட்கார முடியல. அல்லேலூயா. ஏற்கனவே பரிசுத்தாவி இறங்கி இருக்கிற நாட்களில். ஆனால் அந்த காலையில் பரிசுத்தாவினே இறங்கலை. ஆனால் அவங்க 10 நாள் எப்படி காத்து கொண்டு இருந்தார்கள்?
10 நாளுக்கு அவங்களுக்கு வல்லமை எங்கேருந்து கிடைச்சது? சீசர்களுக்கு எங்கே கிடைச்சது வல்லமை? யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து வந்தவருக்கு என்ன பண்ணுறார்? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பரிசுத்த ஆவியை ஊதுகிறார். புரியுங்களா? ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல. இது வரைக்கும் அவங்க பரிசுத்த ஆவி பெறலை. 3 வருஷம் வரைக்கும் பரிசுத்த ஆவி அவங்க காணலை. அல்லேலூயா. ஆனால் 3 வருஷம் பரிசுத்த ஆவி பெறாமையே ஊழியம் செய்து தான் இருக்கிறாங்க. பிசாசுல துரத்துறாங்க. அப்போ பிசாசு எப்படி துரத்துனாங்க? ஆண்டவர் அவங்களுக்கு துரத்துவதுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. புரியுங்களா? அந்த அதிகாரத்தை கொண்டு போகிறாங்க. அந்த அதிகாரத்தினால தான் பிசாசை துரத்துறாங்க. புரியுதுங்களா? அப்போது பிசாசுகளை மேலேருந்து கீழே விழுது. ஆனால் பரிசுத்தாய் இறங்கிட்டான்னா அது பிறகு பிசாசு தானாகவே ஓடும். அல்லேலூயா. பரிசுத்தாவினுக்குள்ளே இறங்கிட்டார்னா அது பிறகு தானாகவே என்ன பண்ணுது? பேதுரு நடந்து போகும்போதே நிழல்பட்டு எவ்வளோ பேர் குணமாகறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆகலை. அப்போது பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும்படி அவங்க மேலே பரிசுத்தாய் ஊதி நீங்கள் பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அந்த பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டது எப்போது? இயேசு உயிர்த்தெழுந்த உடனே பெற்றுக்கொள்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்தை ஊதி அவங்க பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு 40 நாள் இயேசு கூடயே சுற்றுறாங்க. இயேசு அவங்களுக்கு ஃபுல்லாக நடந்த காரியத்தை மத்தேயு, மார்க்கு, லூக்கால என்னென்ன சொன்னாலும் எல்லாம் ஞாபகம் அவங்களுக்குள்ள வந்துடுது. அந்த அளவுக்கு அவங்க ரீச் ஆகுது. அது பிறகு அவங்க 10 நாள் இயேசு சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் எருசலேம் விட்டு எங்கேயும் போகாதீங்க, தேற்றவாளன் வர வரைக்கும் காத்திருங்கன்னு சொன்ன பிறகு ஊதப்பட்ட அந்த பரிசுத்தை பெற்றுக்கொண்டவங்க அந்த 10 நாள் கெப்பாசிட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க? தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. 10 நாள் காத்திருந்த பிறகு ஆவியான பலமாய் அவங்க மேலே என்ன பண்ணுறாரு? 2ஆம் அதிகாரத்தில் இறங்குகிறார். அல்லேலூயா. அப்போது முதலாவது 12 சீசர்கள், 2வது 70 சீசர்கள், 3வது 120 சீசர்கள். இப்பொழுது சீசர்கள் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சீசன் என்பதற்கு ஒன்று சீசன் கவனித்து பார்க்கிறவன். என்ன பண்ணுவார்? ஒரு சீசன் எப்படி என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் கவனித்து பார்ப்பார். 2வது சீசன் விட்டு விடுகிறவன். அதாவது எதெல்லாம் விட்டு விடணுமோ அதெல்லாம் விட்டு விட வேண்டும். எது விட்டு விடணும்? தேவையில்லாத காரியங்களை விட்டு விடுகிறவன். 3வது சீசன் கவனித்து கேட்கிறவன். கவனித்து பார்க்கிறவன், சீசன் விட்டு விடுகிறவன், சீசன் கவனித்து கேட்கிறவன். அல்லேலூயா. கவனித்து கேட்கிறவன். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம், சீசன் என்றால் யார்? சீசன் என்றால் யார் என்றால், சீசன் குருவை போல மாறுபவன், குருவை போல மாறியவன், குருவை போல மாற்றப்படுகிறவன், குருவை போலவே இருப்பான். குரு எப்படிங்கிறார்? அப்படி சீசன் மாறிடுறான். 2வது இயேசுக்கு ஒப்பானாக இருப்பவன், இயேசு போலவே என்ன பண்ணுறான்? அப்படியே இயேசு என்ன செய்தார் அப்படியே அவங்க செய்வாங்க. 3வது மாயமலமின்றி வாழ்பவன். இந்த 3 சுபாவங்கள் இந்த சீசருக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. அடுத்து நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த 3 வருடங்களிலே அவர் முதலாவது செய்கிறார், சீசர்களை தெரிந்தெடுத்தார். அந்த 3 வருஷத்தில் என்ன பண்ணார்? சீசர்களை தெரிந்தெடுத்தார், சீசர்களுக்கு போதனை செய்தார், சீசர்களுக்கு ஊழியம் செய்ய கற்றுக் கொடுத்தார், சீசர்கள் தொடர்ந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாக்கி ஊக்குவித்தார். இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு பயிற்சி. இயேசு கிறிஸ்து செய்தார், சீசர்கள் பார்த்தார்கள். சீசர்கள் செய்தார்கள், இயேசு கிறிஸ்து பார்த்தார். இயேசு கிறிஸ்து நீங்களே செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து செய்தார், சீசர்கள் பார்த்தார்கள். சீசர்கள் செய்தார்கள், இயேசு கிறிஸ்து பார்த்தார். இயேசு கிறிஸ்து நீங்களே செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து செய்ததை சீசர்கள் பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அப்படி தான் ஒரு மேய்ப்பன் செய்வதெல்லாம் யார் பார்ப்பாங்க? விசுவாசம் பார்த்துக்கினே வருவாங்க. நம்ம ஏதாவது தடுமாறி தப்பான காரியம் செய்தால் அதையும் பார்ப்பாங்க. இதெல்லாம் பின்னாடி அப்படியே பார்க்கும். அதனால தான் குரு எப்பவுமே என்ன பண்ணோம்? குரு
சீசர்களுக்கு மாதிரியாக இருந்தார். அல்லேலூயா. சீசர்களை இயேசுவை பின்பற்றாலும் காரணம் என்னன்னா, இயேசுக்கிட்ட எந்த இடத்துல குறையில்லாத சரியாக தன்னுடைய ஆடுகளுக்கு முன்பாக எப்படி இருந்தார்? தெளிவாய் பேசினார், தெளிவாய் உபதேசித்தார், தெளிவாக ஜெபித்தார், தெளிவாக அற்புத அடையாளங்களை செய்தார். சீசர்களுக்கு மத்தியில் அவர் ஒரு நாளும் இடறி விழவில்லை. அல்லேலூயா. அதே போல தான் ஒரு மேய்ப்பனோட சபையில் விசுவாசிகளுக்கு முன்பாக தன் வியாதியை குறித்து, தன் பலவீனங்களை குறித்து அடிக்கடிக்கு அவங்களுக்கு அறிக்கை பண்ணிக்கினே இருக்கக்கூடாது. நம்முடைய குறைகளை பேசிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக மந்தைகள் என்ன செய்யும்? அந்த மந்தையை மேய்ப்பனை பார்க்கும். என்னடா அடிக்கடிக்கு இவர் என்ன பண்ணுறாரு? குறைகளே பேசுகிறா அப்படின்னா அது உடனே பிசாசுக்கு ஒரு இடம் கிடைக்கும். அவங்களுக்கு உடனே மந்தைகளை திரட்டி அவன் போயிடுவான். ஏன்னா அவர் எப்பவுமே குறை பேசுகிறவர். அதுதான் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகுது. நிறைவானது ஆண்டுடைய வார்த்தை, வசனம், சக்தி. இதை தான் நம்ம அதிகமாக பேசணும். வேறு எதுவுமே மந்தைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது? பலவீனமான காரியங்களையும் அவிசுவாசமான காரியங்களையோ சந்தேகமான காரியங்களையோ புரிந்து கொள்ளாத புதிர்களாகவோ அவங்களுக்கு சொல்லவே கூடாது. அல்லேலூயா. அப்படி தான் மேய்ப்பன் ஆடு, அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசருக்கு முன்பாக இடரலாத அவர் சரியாக அவர் எல்லாவற்றையும் கரெக்டாக இருந்ததுனால தான் அவர் பிதாவின் சித்தத்தை சரியாக நிறைவேற்றி பிதாவின் சித்தத்தின்படி ஊழியம் செய்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் இறங்கி வந்தாங்க பூமியில். யாருமே என்ன பண்ண முடியல. மல்கியா புஸ்தகத்துக்கு பிறகு ஆளே காணாது போயிட்டாங்க. புரியுங்களா? ஓஹோன்னு வந்தாங்க எத்தனையோ பரிசுத்தவான்கள். அப்படியே என்ன பண்ணாங்க? ஸ்டெப் பை ஊழியம் செய்துக்கினே வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது, மல்கியா புஸ்தகம் வரும்போது 400 வருஷம் ஊழியக்காரனே கிடையாது சபையில். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 400 வருஷம் ஒரு இருளான ஒரு ஆண்டாக மாறிடுச்சு. புரியுங்களா? அதுக்கு பிறகு என்ன முடியல, யாருமே என்ன செய்கிறாங்க? ஜனங்களோடு இணைஞ்சிட்டாங்க. உலக மக்களோடு இணைஞ்சி ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. உலகத்தின் பிரகாரமே மாறிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்து வந்ததாக ஸ்டெப் பை இன்ன வரைக்கும் என்ன பாருங்கள், 2000 வருஷம் வரைக்கும் என்ன நடக்குது? ஊழியம் நடந்துக்கினே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அவர் போட்ட அஸ்திபாரம் கரெக்டான அஸ்திபாரம். அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம்? அவர் போட்ட அஸ்திபாரம் கரெக்டாக இருந்தனால்தான் அஸ்திபாரத்தின் மேல் நம்ம கட்டுகிறவளாய் காணப்பட்டோம். இன்ன வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் ஆன பிறகு இதுவும் குறைகிறது. அல்லேலூயா. ஏன்னா ஊழியர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஊழியத்துக்கு கரங்களை உயர்த்துன்னு சொன்னால் சபையில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 2 பேராவது ஊழியக்காரர் வருவாங்க. ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 100 பேரில் கரங்களை உயர்த்துங்க ஆண்டுடைய ஊழியத்துக்கு அப்படின்னா 10 பேராவது தூக்குவாங்க கைங்களை. இப்போ பார்த்தா ஊழியக்கார குடும்பத்திலே ஊழியம் செய்வதுக்கு யாரும் இல்லை. அவங்க பிள்ளைங்களே வர முடியல. அப்போ விசுவாசிகள் எப்படி வருவாங்க? ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, மகனே நீ ஒருத்தன் தான் எனக்கு, நீ தான் எனக்கு பின்னாடி ஊழியம் செய்யணும் அப்படின்னு அந்த பாஸ்டர் சொல்கிறாரு. இந்த மகன் சொல்கிறாரு அப்பாவை பார்த்து, ஆண்டவர் உங்களை அழைச்சாரு, நீங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, என்னை இன்னும் அழைக்கலை, அது வரைக்கும் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டாரு. என்னது? பெரிய பையனை ஆயிட்டார் அந்த தம்பி. இப்போது என்ன சொல்கிறாரு? கர்த்தர் உன்னை அழைத்தது உண்மை, நீங்கள் செய்யுங்க ஊழிங்க, என்னை அழைக்கலை இது வரைக்கும், நீங்கள் என்னை ஊழியத்துக்கு வான்னு என்ன பண்ணாதே, சொல்லாத அப்படின்னு யார் சொல்கிறது? ஒரு ஊழியக்காரனுடைய மகன் சொல்கிறாரு. அப்போ என்ன இதிலேருந்து என்ன தெரியுது? அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு. அப்போ அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு, ஆடுகளை கொண்டு வருவதற்கு, ஆத்மா ஆதாயம் பண்ணுவதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறது? எல்லாமே ஊழியத்துக்கு வாண்டுறாரு. புரியுங்களா? எல்லாரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், எல்லாருமே ஊழியத்துக்கு வந்துடணும். சபையார் ஃபுல்லாகவே ஊழியம் செய்து கொண்டே இருக்கும். சீசனாக, ஜாமக்காரனாக, யுத்த வீரனாக. ஏன் வரத்துக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஊழியத்தினுடைய பலவீனம் பார்க்குறாங்க. ஊழியக்காரருடைய பலவீனங்கள். புரியுங்களா? ஊழியக்காரருடைய பலவீனம் பார்த்தா அவங்க ஊழியக்காரர் எப்படி இருக்கிறாங்க? வெறுமையான பாத்திரமாக இருக்கிறாங்க. இங்கே சொல்லலை, நான் பல இடங்களில் பார்க்குறோம். அந்த ஊழியத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குது. 3 வேளை உணவுக்கு சரியான உணவு என்ன பண்ண முடியல, சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை. எத்தனையோ ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க, ஐயா ஊழியத்துக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு,
இன்னும் எங்களுடைய சர்ச்சை கட்ட முடியல. எத்தனையோ ஊழியர்கள் சொல்கிறாங்க, 20 வருஷம் வந்து நான் என் வாழ்க்கையில் என்ன பண்ணல, சரியான ஆகாரம் இல்லை, சரியான உணவு இல்லை, சரியான அவங்களுக்கு வழிவாசல் இல்லை அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த உண்மையான அஸ்திபாரத்து மேல் கட்டாது இருக்கிறனால தான் ப்ராப்ளம். இயேசு தான் அஸ்திபாரம்னு அவங்களுக்கு தெரியாமல் சிலருங்க என்ன பண்ணுறாங்க, தலைமை போதகிற மேலே ஊழியத்தை கட்டிடுறாங்க. சிலவங்க என்ன பண்ணுறாங்க, பிஷப் மேலே கட்டிடுறாங்க. சிலவங்க டெனாமினேஷன் மேலே கட்டிடுறாங்க. சிலவங்க என்ன பண்ணுறாங்க, தேவையில்லாத காரியம் மேலே கட்டி விட்டுறாங்க, பணத்தை மேலேயோ பொருளாதாரத்து மேலேயோ. ஆனால் எங்கே கட்டணும்? இயேசு கிறிஸ்து மேலே கட்டணும். அல்லேலூயா. இயேசுன்னு உபதேசத்து மேலே கட்டணும். இயேசு என்ன சொன்னார் அதை தான் நம்ம செய்யணும் தவிர, நாம் இயேசு சொன்னதெல்லாம் விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு அஸ்திபாரத்தை மேலே நம்ம போட்டு கட்டி வந்தோம்னா, ஒரு நாள் சபை என்ன ஆகுது, அவர் மரித்து போயிட்ட பிறகு அவர் தலைவர் மறிச்சிட்டான்னா அப்புறம் ஆடுகள் சிதறடிக்கப்படுது. அது மாதிரி இயேசு மேலே போடாத சபைகளே இன்றைக்கி என்ன ஆகுது, உடைந்து போய் கொண்டிருக்குது. காரணம் என்னென்னா, சரியான அஸ்திபாரம் இல்லை. இயேசு தான் அஸ்திபாரம். அல்லேலூயா. அந்த அஸ்திபாரம் மூளைக்கல் அவர் தான். அந்த சரியான உபதேசத்தின் மேல், சரியான ஆலோசனை மேல், சரியான அவர் கொடுக்குற பலத்தின் மேல் நம்ம கட்டியிருந்தோம்னா, ஒரு நாளும் சபை இடரல் அடையாது, பின்வாங்கி போகாது. கர்த்தருடைய ராஜ்யத்தை அது என்ன செய்யும், கட்டி முடிக்கும். அல்லேலூயா. அதான் இயேசு மட்டும்தான் நமக்கு தலைவர்களாக இருக்கிறாங்க. தலைவர்களுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆனால் வசனத்தின்படி வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. தலைவர் சொல்லுவாங்க இதை செய் அதை செய்யின்னு, ஆனால் வசனத்தின்படி சொல்லும் போது தலைவர்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆனால் வசனத்தின்படி இல்லாத இருந்தால் அது ரொம்ப கடினமாக இருக்கிறது. இரண்டாவது நாம் பார்க்குறாங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து சீசர்களை எதற்கு தெரிந்து கொண்டார்? மார்க்கு 3:14-15. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். பாருங்க, இயேசு முதலாவது தம்மோடு இருக்கும்படியாக சீசர்களை, புரியுங்களா, எந்த மேய்ப்பனும் விசுவாசிகள் தம்மோடு இருக்கும்படி தான் என்ன பண்ணுவாங்க, தெரிந்து கொள்வாங்க. எல்லா விசுவாசிகள் யார் கூட இருக்கணும், தம்மோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாமே ஒரு மேய்ப்பன் கீழே ஒரு சபை இருக்குதுன்னா, அந்த சபையின் கீழே இந்த மந்தைகள் எல்லாம் மேய்ப்பனை சார்ந்து இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அந்த சபை வளரும். முதலாவது ஒரு மேய்ப்பனோடு இருக்கக்கூடாதபடிக்கு சில மந்தைகள் சபை விட்டு ஓடிடுது, சில மந்தைகள் சபை விட்டு விலகிடுது, சில மந்தைகள் என்ன பண்ணுது, அந்த மேய்ப்பருக்கு எதிர்த்து போராடுது. அதனால தான் என்ன பண்ண முடியல, மேய்ப்பனுடைய சொல்லுக்கு அவங்க கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொன்னார் ஆண்டவர், இயேசு தான் ஒரு குரு. அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, சீசர்கள் யாரோடு இருக்கணுமா, தம்மோடு இருக்க. அப்போது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் முதல் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அப்போ விசுவாசிகள் மேய்ப்பனோடு சார்ந்து இருக்கணும் ஃபஸ்ட், புரியுங்களா. அப்போ மேய்ப்பனோடு இருக்கும்போது அந்த ஆலோசனை கொடுக்க அந்த மந்தைகள்லாம் பலப்பட்டுக்கினே இருக்கும், புரியுங்களா. அப்போ அந்த மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட அப்போ ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆத்மா உள்ளே வந்த பிறகு அந்த மேய்ப்பனோடு அது இணைந்து ஐக்கியமாக இருந்தால் அந்த மேய்ப்பின் நிமித்தம் அந்த மேய்ப்பு என்ன பண்ணுது, அந்த மந்தைகளுக்கு சரியான சத்தியங்களை சொல்லி தர்றார். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்குறாங்க, வாசிக்கலாம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ஆண்டவர் என்ன பண்ணார், பிரசங்கம் பண்ண அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை தெரிந்து கொள்கிறார். ரெண்டாவது ஸ்டேஜ். முதலாவது கூட இருக்க வைக்கிறாரு. இரண்டாவது எப்படி பிரசங்கம் பண்ணணும், யாருக்கு போய் எப்படி பிரசங்கம் பண்ணணும். இன்றைக்கி வேதத்தில் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் இருக்கிறது, உபதேசம் இருக்கிறது, போதனைகள் இருக்கிறது. அல்லேலூயா. என்னென்ன இருக்குது, பிரசங்கம் இருக்கிறது, போதனைகள் இருக்கிறது, அதுக்கடுத்தது உபதேசம் இருக்கிறது. பிரசங்கம் யாருக்கு, புறஜாதி மக்களுக்கு. போதனை யாருக்கு, சபை வளர்ச்சிக்கு. உபதேசம் யாருக்கு,
சபையை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு உபதேசம் வேணும். என்ன வேணும்? சபையை பரலோகத்து ராஜ்யக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தணும்னா அந்த சபைக்கு உபதேசம் வேணும். சபை பரிசுத்தத்தில் வளரணும்னா அவங்களுக்கு நல்ல போதனை வேணும். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அப்போ ஞானவான்களுக்கு என்ன செய்யணுமா? ஞானவான்களுக்கு போதகம் பண்ணு, போதகம் பண்ணு, அவன் ஞானத்திலே தேறுவான், தேறிடுவான். இப்போ ஞானவான்கள் யார்? சபையில் உட்காந்துங்க ரட்சிக்கப்படுங்கெல்லாம் யார்? ஞானவான் தான். ஆனால் அவங்க தேர்னா என்ன செய்யணும்? அவங்களுக்கு போதிக்கணும், டீச்சிங் பண்ணணும். டீச்சிங் இல்லாமல் ஒரு விசுவாசம் கூட வளர முடியாது. மெசேஜ் கொடுக்கறது வேறு, டீச்சிங் பண்ணுறது வேறு. புரியுங்களா? டீச்சிங் என்ன கற்றுக்கொள்ள முடியும், மெசேஜ் என்ன கேட்க முடியும், அவ்வளோதான். இந்த வசனத்தை நீ சொன்ன, நீ அது பிறகு அடுத்த வசனத்துக்கு போயிடுற. ஆனால் டீச்சிங் என்ன அப்படி இல்லை. அவங்களுக்கு ஒரு சீக்வன்ஸாக, ஒரு சரியான வழியாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களை உருவாக்குவது. அல்லேலூயா. அதை தான் இயேசு என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ண கற்றுக் கொடுக்குறாரு, அப்புறம் போதிக்க கற்றுக் கொடுக்குறாரு, அப்புறம் உபதேசிக்க கற்றுக் கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்புறம் ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறாரு, அப்புறம் பிசாசுகளை எப்படி துரத்த கற்றுக் கொடுக்குறாரு, அப்புறம் எப்படி பேசுறது கற்றுக் கொடுக்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நான் இந்த வார்த்தை பேசுகிறேன் பாருங்க, உன்னை யாரும் எதிர்த்து நிற்கக்கூடாதபடிக்கு வாக்கை நான் உனக்கு கொடுப்பேன்றாரு. அல்லேலூயா. அப்போ முதலாவது பிரசங்கம் மிக அவசியம். ஏன்னா ஆத்ம ஆதாயம் செய்வதுக்கு முதல் ட்ரைனிங், முதல் பயிற்சி என்னது? ஆத்ம ஆதாயம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஃபஸ்ட்டு எடுத்த பிறகு என்ன பண்ணுறோம்? ஒரு 3 வருஷம் சபையில் உட்காந்துட்டு பிறகு அது 3 வருஷம் விசுவாசிங்க என்ன செய்யணும்? ஒரு வில்லேஜில் போய் என்ன பண்ணோம்? மேய்ப்பினுடைய அன்றையில் ஒரு ஆத்ம ஆதாயத்துக்காக பிரசங்கம் பண்ணணும். எதுக்காக? ஃபஸ்ட்டு அவங்க பிரசங்கம் பண்ணுறது எதுக்குன்னா, என்னை போல் ஆத்மா வருவாங்க, நான் எப்படி ரட்சிக்கப்பட்ட வந்தனோ நான் இந்த சுவிசேஷம் அறிவித்தா அவங்களுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்க? பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. புரியுங்களா? அப்போ அற்புத அடையெல்லாம் கத்த செய்ய ஆரம்பிச்சிடுவார். அப்போ 3 வருஷத்துக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியத்தில் ஆரம்பத்திலே அமைச்சிட்டார். 1 வருஷம் ஆன பிறகு அவங்கள எங்கே போய் பிரசங்கம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது போதனைகள், அந்த உபதேசங்கள் எப்போ கொடுக்குறாரு? அவர் சொல்கிறாரு, ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். அதுக்கு அடுத்தது, நீதிமான்களுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அப்போ இந்த அறிவில் விருத்தி அடைவான். அப்போ இந்த ஞானமும் அறிவும் தான் மிக அவசியம். ஞானம் அறிவு என்பது கனி கிடையாது. ஞானம் அறிவு என்னது? அது ஒரு நாலேஜ், வேத நாலேஜ், வேத அறிவு, வேத ஞானம். அது வேதத்தை ஆராய 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 தேட தேட உங்களுக்கு இந்த வேத அறிவு என்ன பண்ணுது? வளர ஆரம்பிக்குது. அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்றாரு. வேத வாக்கியங்களை அறிகிற அறிவில் வளருங்கன்றாரு. வேதத்தில் ஞானத்தில் வளருங்கன்றாரு. அப்போ இந்த ஞானம், இந்த அறிவு, இந்த புத்தி, இந்த விவேகம், இந்த நிதானம், இந்த நீதி, இந்த நியாயம், இதெல்லாம் எப்படி வருது? அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வருது, வளர்ந்துன்னு வரும். புரியுங்களா? அப்போ ஞானத்தை பெற்றுக்கொண்டவங்க அவங்க அறிவில் வளருவாங்க. அறிவு, ஞானத்தின் ஊற்று அறிவு, அறிவின் ஊற்று புத்தி, புத்தியின் ஊற்று விவேகம், விவேகத்தின் ஊற்று நிதானம், நிதானத்தின் ஊற்று தான் நீதி நியாயம். அல்லேலூயா. இது நீதிமொழிகளை கரெக்டாக ஸ்டெப் பை பையாக என்ன பண்ணுறார்? சாலமன் எழுதியிருக்கிறார். அங்கே ஞானம், அறிவு, புத்தி, விவேகன்றது அப்படியே 7 அந்த வழிகள், 7 தூண்களாக அது என்ன பண்ணியிருக்கோம்? சபைக்கு மிக அவசியமான இந்த 7. அல்லேலூயா. அதை நீங்கள் வாசத்துக்கூட பாருங்கள். நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். அல்லேலூயா. அப்போது ஞானம், இவைகளால் என்ன? நீதிமொழிகள் புத்தகத்தை நீங்கள் 31 அதிகாரங்களையும் டெய்லி ஒரு அதிகாரத்தை நம்ம தேடி தியானித்தாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்? 30 நாட்குள்ளேயே இந்த ஞானம் வந்துடுது. ஏன்னா நீதிமொழிகள் புத்தகம் எதுக்குன்னா, முழு 65 புத்தகத்தை சுற்றி இருக்கிற ஆன்சர் கொடுக்க தான் நீதிமொழிகள். அல்லேலூயா.
நீதிமொழிகளை கரெக்டாக நீ வாசினா வந்தனா உனக்கு எல்லா புஸ்தகத்திற்கும் ஜோடிகளை கண்டுபிடிச்சி தரோம். எல்லாத்துக்கும் நம்மளது விடுதலை தருகிறது நீதிமொழி புத்தகம். ஏன்னா நீதிமொழி புத்தகத்தில் நிறைய விடுவிக்கிற காரியங்களே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த நீதிமொழிகளை தினந்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும், தேடி வாசிக்கணும், ஆராய்ந்து வாசிக்கணும், தியானித்து வாசிக்கணும், சம்பாஷணம் பண்ணி வாசிக்கணும், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி வாசிக்கணும், ஆலோசனை பண்ணி வாசிக்கணும். அதை இரவு பகலும் தியானித்து வாசித்து கொண்டே இருந்தால் தான் அது என்ன பண்ணணும், உனக்கு வளர்ந்துக்கினே வரும். புரியுதுங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது உனக்குள்ளே நிறைய காரியங்களை ஆண்டு வெளிப்படுத்தினே இருப்பார். அல்லேலூயா. நீ தேடி ஆராய்ந்து தியானிக்க 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 வெளிப்பாடு ரெவலேஷன் வந்துனே இருக்கும். அப்போ உன்னுடைய ஊழியம் வளர்ந்துக்கினே இருக்கும். நீ போகிற இடமெல்லாம் ஆத்மா ஆதாயம், போகிற இடம் ஆத்மாவை உருவாக்க முடியும். 1 3 3 9 9 18 9 அப்புறம் 18 அப்படியே 100 அப்படியே மாறிக்கினே போயிடும் ஆத்மா. அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்குறோம், பிரசங்கத்துக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாங்க பாருங்க. மூன்றாவதாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், பிரசங்கம் பண்ணும்படியாகவும் மூன்றாவது தெரிந்து கொண்டார். நான்காவது என்ன செய்திருக்கிறாரு? வியாதிகளை குணமாக்கும்படியாக, வியாதி உள்ளவர்களை குணமாக்கும்படியாக அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மத்தேயு 10:8. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பாருங்கள், இங்கே எந்த ஆவியானவர் அவங்க பெறலை. ஆவியானவர் இயேசுக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் பாரு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஃபஸ்ட்டு என்ன பண்ண? வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. அப்போது மூன்றாவது வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்க தெரிந்து கொள்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்க ஆண்டவர் தெரிந்து கொள்வது போல் இன்றைக்கி சபையிலையும் இந்த வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? வெகு பாடுபட்டு அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஏன்னா ஒரு விசுவாசிக்குள்ளே சொஸ்தமாக்கிற, வியாதிகளை குணமாக்கிற இருந்தால் உடனே பாஸ்டாக ஆகிட முடியாது. புரியுங்களா? வரங்கள் கனி இல்லாத கூட ஒருத்தர்கிட்ட வரம் இருக்கும். புரியுங்களா? அந்த வரம் வச்சுக்கினே என்ன பண்ண முடியும்? ஊழியம் செய்திருந்தால் டக்குனே பிசாசு தட்டிடுவான். கனியும் கூட வேணும். அல்லேலூயா. நிறைய பேர்கிட்ட கனி இல்லாத வரத்தை வச்சுன்னு ஊழியம் செய்தால் அது டேஞ்சர். அதான் சொன்னார் ஆண்டவர், நான் உன்னை அறியன்றாரு. அப்போ வர வேண்டும், வரத்தோட கனி வேண்டும். கனி எவ்வளோ முக்கியமோ அதை காட்டிலும் வரம் முக்கியமாக இருக்கிறதுனால அந்த வரத்து எவ்வளோ முக்கியம் சொல்கிறோம் அவ்வளோ கனி முக்கியம். கனி எவ்வளோ முக்கியம்? தாளந்து முக்கியம். தாளந்தம் வேணும், கனியை வேணும், வரங்களை வேணும். அல்லேலூயா. இது மூன்றையுமே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஊழிய வளர்ச்சிக்காக தருகிறார். ஊழியத்தின் பாதை, ஊழியத்தினுடைய விருத்தி, ஊழியத்தினுடைய வாசல்கள் திறக்க, கிளை சபைகளை ஸ்தாபிக்க, நிறைய சபைகளை ஸ்தாபிப்பதற்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பிசாசு, ஒரு 4 பிசாசு துரத்திட்டாங்கன்னா சபையில் விசுவாசிங்க உடனே சர்ச்சை விட்டு இன்னொரு சர்ச்சை ஆரம்பிச்சிடறாங்க. அதுதான் தப்பு. வரீங்களா? ஆண்டவர் சொல்லாமல் போகக்கூடாது. அல்லேலூயா. மேய்ப்பர்கிட்ட சொல்லுவார். ஒரு வீட்டில் தகப்பன் இருக்கிற 5 பிள்ளைங்க இருக்குது. இந்த 5 பிள்ளைங்களும் புரியுங்களா தகப்பங்கிட்ட கேட்குறார் ஆண்டவர், நான் இதில் யார் ராஜாவாக ஆக முடியும் அப்படின்னு சாமுவேல் கேட்கும்போது சாமுவேலுக்கு என்ன பண்ண முடியல? தீர்க்கதரிசி யாரும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க வீட்டில் 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஏன் இதுவான்னு தான் கேட்டு கிடக்கிறா தவிர எதுன்னு யாருக்குமே தெரியல. லாஸ்ட்டில் யார் இருந்தது? தாவீது. வேறு எதனா பிள்ளைங்க இருக்கிறா அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா எதுவுமே இல்லைன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு நீ போய் என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணிட்டு வான்னு சொன்ன பிறகு இப்போ தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு? அவருக்கே கலங்கி போகிறாரு. என்னடா இது, இங்கே யாருமே இல்லையே. அப்போ தான் சொல்கிறாரு, இப்படி ஒரு ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறான். அப்போ ஆண்டவர் பாருங்கள், ஒரு வீட்டுக்குள்ளே கூட தன் தகப்பனுக்கு தெரியுது. அப்போது ஒரு மேய்ப்பனுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு சபையில் ஒரு ஊழியக்கார ஆகணும்னா, ஒரு சபையில் ஒரு பிரசங்கியை எழுப்பணும்னா, இல்லை ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பணும்னா, இல்லை ஒரு மேய்ப்பனை எழுப்பணும்னா, இல்லை ஒரு அப்போஸ்தலனை எழுப்பணும்னா சபைக்கு தெரியுமா தெரியாத? மேய்ப்பருக்கு தெரியாதே கர்த்தர் ஊழியக்காரர் எழுப்பிடுவாரா சபையில்? தாவீதுடைய குடும்பத்தில் அவங்க அப்பாவுக்கு தெரியாதே தாவீது ஊழியக்காரன் ஆகிட்டாரா? சொல்லுங்கள்.
அப்போ என்ன ஆகுது, ஒரு மேய்ப்பனுக்கு இந்த சபையில் யார் ஊழியக்காரன் ஆகிறன்னு மேய்ப்பருக்கு ஆண்டவர் தெரிவிப்பார் முதல். அல்லேலூயா. என்ன செய்வார் ஆண்டவர்? முதலாவது அந்த மேய்ப்பருக்கு தெரிவிப்பார். இந்த சபையில் இந்த மனிதன் இல்லை, இந்த மந்தையில் இந்த ஆடு இல்லை, இந்த விசுவாசி ஒரு நாள் வரும்போது இவனை ஒரு கிளை சபைக்காக நான் ஒரு ஊழியக்காரனை எழுப்ப போகிறது ஆண்டவர் சொல்லுவார். சொல்லுவார சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். ஆனால் சொல்லத்துக்கு முன்னாடியே ஒரு ஆவி ஓடிச்சுன்னா, ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா, இல்லை 4 வசனம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, சர்ச்சை விட்டு போய் பக்கத்து தெருவில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு சர்ச்சை கட்டிடுறாங்க. சரிங்களா? அப்போனா அது பகை. பிசாசு பாருங்கள் தந்திரமாக இந்த வேலை செய்வான். ஆனால் அந்த மேய்ப்பினு கீழே நீ அடங்கி இருந்து நீ வளர்ந்து வரும்போது மேய்ப்பனுக்கே தெரியும். ஏற்ற நேரங்களில் வரும்போது அந்த மேய்ப்பன் இந்த ஊழியக்காரனை என்ன பண்ணுவார், அனுப்பி விடுவார். இந்த பகுதிக்கு போ, ஆண்டவர்கிட்ட கேட்பார். இப்படி தான் சபை வளரணும். தவிர இன்றைக்கி சொல்லாது கொள்ளாது போய் ஒரு சர்ச்சை கட்டிக்க வேண்டியது, அங்கங்கே ஒரு சர்ச்சை கட்டுறது, அப்புறம் ஆளே இல்லாது போயிடுது. அல்லேலூயா. அப்புறம் அந்த சர்ச்சை பார்த்தா 3 வருஷம் பார்த்தா அங்கே இல்லை. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அழைப்பு இல்லாமல் ஓடுறது, தேவ சித்தம் இல்லாமல் ஓடுறது. தேவனுடைய சித்தை என்னென்னு அறியாமல் ஓடும் போது அவங்க போய் கடைசியில் சிக்கி, புரியுங்களா, தேவனுடைய ராஜ்யம் தூசிக்கப்படுது, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. தேவனுடைய நாமம் அங்கே தூசிக்கப்படும் போது அந்த பகுதியில் யாருமே ஊழியக்காரனாகவோ இல்லை விசுவாசம் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம போய் அல்லேலூயா சொல்லி பிரசங்கம் பண்ணால் கூட அவங்க சொல்லுவாங்க, ஏற்கனவே இந்த ஊரில் 2 ஊழியக்காரர் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. பேரை கெட்டுறது. அதுக்கு என்ன காரணம்? இதுதான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வியாதிஸ்தர்களை குணமாக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணிட்டார், 3வது தகுதியில் அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. 4வது இயேசு என்ன செய்கிறார் பாருங்க, 4வது பகுதியில் பிசாசுகளை துரத்தும்படி. அப்போ பிசாசுகளை துரத்தும்படி என்ன பண்ணுறாரு, அதுக்காக தெரிந்து கொள்கிறார். மார்க் 3:15 வாசிக்கிறோம். வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அப்போது நல்லா உங்களுக்கு நமக்கு தெரியணும், ஆண்டவர் கூட பாருங்கள் எடுத்த பிறகு எல்லா வேலையும் செய்ய சொல்லலை, ஒரு வேலையாக செய்ய வைக்கிறார். ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணு, என் கூட இருபா கொஞ்ச நாள், நான் யாருன்னு உனக்கு தெரியணும். நான் யாருன்னு ஃபஸ்ட்டு உனக்கு தெரியாமல் நீ எங்கே போக முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது. நான் என்ன செய்கிறேன்னு அதை நீ பாரு. அதே போல் தான் மேய்ப்பனுக்கு பக்கத்தில் இருக்கிற விசுவாசிங்க மந்தைகள், இந்த மேய்ப்பன் என்ன செய்யுதோ அதை பார்க்கணும். அதான் விசுவாசத்தை பின்பற்று, மேய்ப்பனுடைய விசுவாசத்தை பின்பற்று. நம்ம எபிரேயர் 13:7 வாசித்து பாருங்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அப்போ முதலாவது மேய்ப்பனுடைய வேலை என்ன? முதல் என்ன சொன்னார்? தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து. அப்போது முதல் மேய்ப்பன் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, இந்த தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணும், அவங்களுக்கு போதிக்கணும், டீச்சிங் பண்ணணும். யாருடைய வேலை இது? மேய்ப்பனுடைய வேலை. ஆனால் மேய்ப்பன் என்ன பண்ண, அவங்கள உட்கார வச்சு பைபிள் கிளாஸ் ஒன்று ஆரம்பிக்கணும், இல்லை பைபிள் ஸ்டடின்னு ஒன்று ஆரம்பித்து அவர்களை வாரத்துக்கு ஒரு நாள் என்ன பண்ணோம், அடைக்கணும். அடைச்சி அவங்களுக்கு என்ன பண்ணோம், இந்த தேவனுடைய வசனங்களை அவங்களுக்கு நல்லா போதித்து அவங்கள உருவாக்கணும், டீச்சிங் பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். இயேசு என்ன சொன்னார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இயேசு சொன்னார். அது மாதிரி கற்றுக்கொள்ளுங்கன்றது நம்ம எங்கெங்கே வாசிக்கிறோம்? பவுல் வந்து கற்றுக்கொண்டார், அதே போல் இயேசுவும் கற்றுக்கொண்டார். நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வது மிக அவசியம். புரியுங்களேன்? நான் கற்றுக்கொள்ளாமே நான் ஊழியக்காரனை வந்துடுவேன், இல்லை நான் கற்றுக்கொள்ளாமே நான் மந்தையில் பெரிய ஆடாக இருப்பேன், இல்லை மூப்பராக இருப்பேன்னா முடியாது. வசன அறிவு, வேத அறிவு, ஞானம், புத்தி இதெல்லாம் அறியாமல் ஒருத்தர் தலைவனாக மாற்றினீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த மேய்ப்பருக்கு ரொம்ப கஷ்டம். நல்லா தேறினவனே கத்தனை பண்ணுறாரு. நீங்கள் நல்லா யார் தேறி இருக்கிறோமோ அவங்கள தான் செலக்ட் பண்ணி சபைக்கு என்ன பண்ணோம், வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சரியான போதனை இல்லை அப்படின்னா அந்த ஆடு இங்கங்கே அலையும். ஒரு நாள் ஆடு நம்ம இழந்து போயிடுவோம். ஒரு நல்ல வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கல அப்படின்னா, புரியுங்களா, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த பிள்ளைங்க சரியான ஆகாரம் சாப்பிட்றாங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம பிள்ளைங்களுக்கு சரியான ஆகாரத்தை கொடுத்து அவங்களை நீங்கள் உருவாக்கலை அப்படின்னா
அவங்க ஆகாரத்தில் வளராது இருக்கிறதுக்கு இல்லை வளர்ந்துருக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? வளர்ச்சியில். ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு கொண்டு போய் நீ விட்டீங்கன்னா அங்கே தான் தெரியும் அவங்க எவ்வளோ அந்த அந்த சாப்பாட்டு மேலே ஆசைப்பட்றாங்க. ஒருத்தர் சாப்பிட்டுக்கும் போதே பின்னாடி போய் நின்றுங்கன்னு இவங்க அவங்கள எட்டி பார்த்து நிற்பாங்க. அவங்க எப்போ வருவாங்க, எப்போ டேபிளுக்கு நம்மளுக்கு காலியாகும். அப்படின்னா அதனால் அதே போல் தான் சபையும். ஒரு சபைக்குள்ள மேய்ப்பர் நல்ல விசுவாசிகளுக்கு தேவனுடைய வசனத்தை போதிக்கலைன்னா அந்த விசுவாசிகள், அந்த மந்தைகள் தடுமாற்றம் வரும். அல்லேலூயா. அப்போ தடுமாற்றத்துக்கு யார் காரணம்? அவங்கள பாலொன்று குழந்தையாகவே வச்சிருக்கக்கூடாது. ஒன்லி திருவசனமாகிய ஞானப்பாலின் மேலே மட்டும் பசிதாக வச்சு அவன் பலமான ஆகாரத்துக்குள்ளே வளரணும். ஸ்டெப் பை ஸ்டெப் வளருவதுக்கு மேய்ப்பனை தான் ஆண்டு கணக்கு கேட்பார். அப்போ நல்லா போதிக்கக்கூடிய நல்ல திறமை உள்ளவர்களாக இருக்கலாம். திராணின்னு சொல்லலாம், திறமை உள்ளவர்களாக இருக்கலாம். அப்போ இந்த ஆடுகளை கர்த்தர் நல்லா உருவாக்கினதா அதை என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் அந்த ஆடு மூலமாக பல ஆடுகளை பார்க்க முடியும், பல நன்மைகளை பார்க்க முடியும் சபைக்குள்ளே. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மேய்ப்பருக்கு சொல்கிறாரு, உன்னுடைய ஆடுகளுக்கு நல்லா ஒரு ஃபஸ்ட்டு நீ போதித்துடு. இரண்டாவது என்ன சொல்கிறாரு? போதித்த பிறகு 13:7 உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து. பாருங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ண நடத்தினே நீ நிறைய கரெக்டாக போதித்துனா உங்களை நினைப்பாங்க. ஆடுகள் என்ன பண்ணோம்? மந்தைகள் தன் மேய்ப்பனை அடிக்கடிக்கு நினைக்கும். பாருங்கள், எங்கள் மேய்ப்பர் கரெக்டாக சொல்லி தந்திருக்கிறாரு, நான் நல்லா வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு. யார்? உங்களுடைய ஆடுகள் வந்து என்ன பண்ணோம்? மந்தைகள் மேய்ப்பனை நம்பியே வாழும். ஏன்னா அடிக்கடிக்கு அவங்க நினைப்பாங்க. நினைக்கிறதுனா என்ன அர்த்தம்? எங்கே போனாலும் அந்த மேய்ப்பனை நினச்சிக்கும். அதுக்கடுத்து நடத்தினவர்களை சிந்திக்கும், நினைக்கும், சிந்திக்கும். அடுத்தது விசுவாசத்தை பின்பற்றும். அல்லேலூயா. மூன்றாவது விசுவாசத்தை பின்பற்றும். அடுத்து 17ஆம் வசனம் வாசிங்க. உங்களை நடத்தினவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால். அப்போது ரெண்டாவது வந்து என்ன, மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த மந்தைகளுக்காக எப்போதும் விழித்திருக்கிறாங்க. புரியுங்களா? மந்தைகளுக்காக பேர் சொல்லி அவங்கள என்ன பண்ணுறாங்க? விழித்திருந்து செபிக்கிறாங்க. ஒவ்வொரு மந்தைகளுக்கும் ஒவ்வொரு ஆடுகளும் பேர் சொல்லி ஜெபம் பண்ணி அவங்க எதுலேயும் போய் பாவத்தில் சிக்கி கொள்ளாதபடிக்கு, தப்பான இடங்களுக்கு போய்விடாதபடிக்கு, மறுபடியும் அவங்க பின்னிட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மேய்ப்பனுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து இந்த மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக விழித்திருந்து இந்த மந்தைகளை சரியாக பலப்படுத்தி ஸ்திரமாக சீர்படுத்தி அதை என்ன பண்ண திடமனதாக வைக்கிறாரு. திடப்படுத்தி வச்சுக்கணும். அதுதான் மேய்ப்பனுடைய வேலை. அடுத்து என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அதுலேயே அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்போ கீழ்ப்படிந்து அடங்கும் போது அவங்க துக்கப்பட மாட்டாங்க, அதுக்கடுத்தது விசனப்பட மாட்டாங்க, வேதனைப்பட மாட்டாங்க. இன்றைக்கி மேய்ப்பன் ஏன் வேதனைப்படுறாருன்னா சொல்கிறது என்ன பண்ணல, இவங்க கீழ்ப்படிந்து அடங்க மாட்டேங்குதுங்க. சில விசுவாசிங்க, சில மந்தைங்க என்ன பண்ணுது? பாஸ்ட்டு ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்யுது. புரியுங்களா? மேய்ப்பன் சொன்னால் வாங்க 8 மணிக்கு ஆலயத்துக்குன்னா அது வர மாட்டேங்குது. அல்லேலூயா. சொல்கிறாரு, நீங்கள் இரவு ஜபம் இருக்குது வாங்க அப்படின்னா யார் வரணும்? ஃபஸ்ட்டு அந்த மேய்ப்பனுக்கு எடுக்கிற ஆடுகள்லாம் ஓடி வரணும். அந்த மாதிரி அது கீழ்ப்படியணும். எங்கே கீழ்ப்படுகிறாங்க? 8 மணி ஆன பிறகு எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பைபிளை தூக்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. புரியுங்களா? அப்புறம் எனக்கு வந்து ஆண்டவனா செய், என்னை விடுதலை ஆக்கணும். எப்படி விடுதலை ஆக்க முடியும்? ஒரு இரவெல்லாம் நீ காத்திருந்தா உன்னை காலையில் ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கிடுவார். அல்லேலூயா. உன்னை விடுதலை ஆக்கிறவர் இப்போ வந்திருக்கிறார். நம்மை விடுதலை ஆக்கிறவர் இன்றைக்கி இரவெல்லாம் உட்காந்திங்க தேவ சமூகத்தில் உட்காரும் போது ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கி தான் அனுப்புவார். இந்த இரவு ஜபத்தினுடைய பலன் அன்று யாக்கோபு என்ன பண்ணுறார்? இரவெல்லாம் கதறி ஜெபம் பண்ணி அதிகாலையில் சொல்ல என்னை ஆசீர்வாதத்தில் உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன் என்று கதறி ஜெபிக்கிறான். அப்போ கர்த்தர் ஆசீர்வாதம் இல்லையா? இன்றைக்கி கர்த்தர் நம்ம மேலே ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார், ஒரு வரத்தை தருவார், உங்களுடைய ஆத்மா பெருக வைப்பார். கர்த்தர் ஒரு வெளிப்பாடை தருவார். உங்கள் வீட்டில் மாமை எண்ணெய் நிரம்பும். உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உன்னுடைய உன்னுடைய தரிசனம் ஊழியம் வளர்ந்துடும். கர்த்தர் உன்னுடைய மேல் ஒரு அபிஷேகத்தை ஊற்றி
உன் சபையை நிலைவரப்படுத்துவார், உன் சபையை ஸ்திரப்படுத்துவார், உன் சபையில் இருக்கிற மந்தைகளை சீர்படுத்திடுவார், உன் மந்தைக்குள்ளே இருக்கிற ஆடுகளை எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், ஒருமனப்படுத்தி வைப்பார். அவருடைய வல்லமை வந்து நம்ம மேலே இறங்கிவிடும். அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இரவெல்லாம் மேய்ப்பன் என்ன பண்ணுறாரு, உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறபடியினால் அந்த மேய்ப்பினுடைய பலன் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாம் அப்படியே நம்ம தேவனை நோக்கி ஒரு 2 மணி எழுந்து நின்று, ஆண்டவரே இந்த நேரத்தில், ஆண்டவரே அதிகாலை நேரத்தில் இந்த 4ஆம் சாமத்தில் வந்திருக்கிறோமாப்பா, உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே சொல்லப்பட்ட 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வரங்களையும் எங்கள் மேல் தாங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியம் செய்வதற்கு, உம் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, ஆண்டவர் தேவ வசனத்தை என் மந்தைகளுக்கு நான் போதிக்கணும் ஆண்டவரே. நான் அவளுக்கு விடுத்ததை செபிக்கணும் ஆண்டவரே. ஒரு வல்லமையின் ஆவி, ஒரு அபிஷேகத்தின் ஆவி, ஒரு மன்றாடத்தின் ஆவி, ஒரு ஜப ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஓ தேவனுக்கு முன்பாக கதறி அழுகிற ஆவி என்மேல் இறங்கட்டும் என்று ஜாமன் சோதரம் பண்ணுங்க. எல்லாம் வாயை திறந்து ரீகா ரபாலா ஷக்கா ராதி ரீகா ரிதி நீகா ரபாலாபா. ஆண்டவரே இந்த அதிகாலை நேரத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜாமம் முடிவதற்கு, நிறைவடைவதற்கு வந்திருக்கிறோம்ப்பா. நீர் எங்களை பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்தி சரியாக 6 மணிக்கு ஆரம்பித்து நேற்று தினத்தில் இன்று காலை 6 மணி வரைக்கும் இந்த 12 மணி நேரமும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் தாமே எங்கள் மேல் இறக்க வைத்து அதுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு கொடா கோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவோம் ஆண்டவரே. உம் சித்தம் நிறைவேறணும். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் ஆண்டவரே இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். இந்த பட்டணத்தில் எல்லா மக்களும் பரலோகத்தை சுதந்திரிப்பதற்காக நீர் அந்த பிள்ளைகளை, அந்த மக்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே நாங்கள் கேட்குறோம். இந்த பகுதியில் இருக்கிற 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆத்துமாக்களை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இப்போதே தேவ வல்லமை 10 கிலோமீட்டர் அளவில் இறங்கட்டும் அப்பா. 10 கிலோமீட்டரில் இருக்கிற இயேசு ரத்தத்தை எடுத்து நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவர் தாமே. நீர் எல்லா ஆத்துமாக்களை உணர்வுள்ள ஆத்மா மாற்றி அவருடைய மிகுதி ஆட்களை குறைவும் சொன்னது போல அந்த ஆத்துமாக்களை எங்கள் சபைக்கு கொண்டு வர முடியாது நான் ஜெபிக்கிறோம். ரீ லா ஷாக்கா ரத்து ரீகா ராபாலாபா கபாராதினிகா. கர்த்தருடைய மகிமை நம்மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய அபிஷேகம் நம்மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய அனல் நம்மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். கேளுங்க ஆண்டவர் வாயை திறந்து கேளுங்க. என் பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் தப்பான வழியில் போயிடக்கூடாது. கிறிஸ்துவின் வழியிலே வரணும், இயேசுவின் வழியிலே வரணும், இயேசுவை பின்பற்றணும், இயேசுவை பின்பற்றி ஓடணும், இயேசுக்காக எல்லாவற்றையும் செய்வேன்னு சொல்லி இந்த சபைக்குள்ளே இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருமே தேவ அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு விஷயம், இப்பொழுது சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு விலகி போகும்படி கட்டளை எடுக்கிற மாட்டோம். தேவன் தாமே நீர் இரக்கம் பாராட்டுங்க. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்தகார ஆவிகளை இயேசுவின் நாமத்தை ஏறிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை சரீரத்தை விட்டு விலகுவதாக, குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும். எல்லா மாந்திர கிரிகள், செய்வனை கிரிகள், ஆண்டவரை எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் இந்த எல்லை விட்டு வெளியே ஏறுவதாக என்று கட்டளை. காலா ராலா ஷக்கா ரதினிகரபா. தேவ அபிஷேகம் நம்ம மேலே இறங்கி வரட்டும். இந்த பட்டணத்து மேலே இறங்கி வரட்டும். ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். ஆபா ரைகாலா ஷக்கா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே மாலை நேற்று தினத்தில் 6 மணியிலிருந்து இன்று காலை 6 மணி வரைக்கும் இந்த 4 ஜாமமும் எங்கும் போகாதபடிக்கு உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய பரிசுத்த அபிஷேகமும் எங்கள் மேல் வைத்து எங்களை காத்து ஜெபத்தில் உட்கார உதவி செய்தீர், பேச உதவி செய்தீர். நீரே எல்லாம் செய்து முடித்திருக்கிறீர் அப்பா. ஒரு உம்முடைய ஆவியை மறுபடியும் ஊற்றுங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க. இந்த வருஷம்லாம் நாங்கள் ஓடுவதற்கு எங்களை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களை பலன் உண்டு சொல்லுகிறான்ப்பா. உம்முடைய பரிபூரணமான பலன், பரிசுத்தனுடைய அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றுங்க ஆண்டவர். தேவையில்லாத காரியங்கள் நாங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் தாமுடைய அபிஷேகத்தை எங்களை மூடி மறைத்து விசுவாசத்திலே நாங்கள் வளர்ந்து, விசுவாசம் 30% ஆண்டவரே, நிறைவான விசுவாசம் 60%, பரிபூரணமான விசுவாசம் 100%, கிரியில்லாத
இல்லாத விசுவாசம் செத்தது சொன்னது போல 100 மடங்கு எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் உம்முடைய விசுவாசம் பெருகட்டும். கிரி உள்ள விசுவாசம் பெருகட்டும், விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவரே, விசுவாசம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால் விசுவாசம் பரிபூரணமாக அடைய உதவி செய்யுங்கப்பா. நீர் வரும்போது விசுவாசத்தை காண்போர் என்று சொல்லியிருக்கிறீர். எங்கள் விசுவாசம் ஒரு நாள் எங்களை விட்டு விலகாதபடி, ஒரு நாள் அவிசுவாசம் வராதபடி, சந்தேகங்கள் வராதபடி, அற்ப விசுவாசியில் மாறாதபடிக்கு விசுவாசத்தில் 100 மடங்கு எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை தேற்றுவீராக, எங்களை உணர்த்துவீராக, எங்களை கண்டிப்பீராக, எங்களை போஷிப்பீராக, எங்களை நிலைநிறுத்துவீராக, உம்முடைய ஆவினாலே வளர்ப்பீராக, உம்முடைய வசனத்தினாலே எங்களை உருவாக்கி எங்களை வளர்த்து உம்முடைய நித்திய ஜீவனை பெறவிருக்க எங்களை விடாமல் எங்கள் மேல் உம்முடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்வீராக. ஓ ரீகாரா அபாலா ஷக்கர் ஆபாலா திராகாரா. கர்த்தருடைய வல்லமை இப்போ தேவ தூதல் இறங்கி வருகிறாங்க நம்ம மேலே. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டு கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய தூதர்கள் வந்து ஆண்டவராக இயேசுவை பலப்படுத்தினது போல கர்த்தர் நம்மையும் பலப்படுத்த நம்முடைய கால்களை மான்கால்களைப் போல நம்மளை உருவாக்கும்படி ஒரு வல்லமை கால்களில் இறங்கட்டும். காலா ஷக்காராதி நீகாரபா. தேவ அபிஷேகம் நம்முடைய காலில் இறங்கட்டும், கால்களில் இறங்கட்டும், மூட்டுகளிலே மூட்டு பகுதியிலே இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. எல்லா நாடி நரம்புகள் எலும்பு பகுதிகளிலே இயேசுவின் அபிஷேகம் ஊடுருவி உள்ள பாய்வதாக என்று கட்டளை எடுக்கிறோம். உச்சந்தளந்து உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகள் எல்லா வடி பாதைகளிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால் எங்களை பலப்படுத்துவீராக. ஆவியானவரே, உங்களுடைய அபிஷேகத்தை அளவிலான உச்சந்தளந்து அன்று ஆரோனுடைய சிரசின் மேல் எப்படி அபிஷேகம் இறங்கினதோ அப்படியாக எங்கள் மேல் இப்போது நின்று கொண்டுகிற ஒவ்வொரு மேலும் இயேசுவின் அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு விஷயம் இறங்கி வரட்டும், எங்களை நிரப்பி அனுப்பும்படியானால் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவியன் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்த வந்திருப்பதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா வரங்களும் தாளந்துகளும் ஆண்டவர், எல்லா கனிகளும் 100க்கு 100 எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். ஆண்டவர், உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக, உம் சித்தம் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, எந்த நோக்கத்தோடு இந்த சபை இந்த ஆலயம் இங்கே கட்டி இருக்கிறியோ ஆண்டவர், இந்த ஆலயத்தை இங்கே ஓப்பன் பண்ணி வைத்திருக்கிறாயோ, இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு ஆண்டவர் தாமே ஒவ்வொரு வீடுகளிலும் நீர் பேசுங்கப்பா, உணர்த்துங்க. ஆண்டவரே, மெய்யான தேவன் இயேசு ஒருவரே, மெய்யான தேவன் இயேசு ஒருவரே. இயேசுதான் எல்லாவற்றுக்கும் மேலானவர், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் பாவிகளை ரட்சிக்க வந்தவர், இயேசுதான் நமக்கு அடைக்கலம், இயேசுதான் நமக்கு கேடகம், இயேசுதான் எல்லாவற்றையும் செய்கிறவர், இயேசுதான் பரிகாரி. இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை என்று எல்லா ஜனங்களும் இந்த பகுதியில் அறிந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க அவங்கள் ஆவியின் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இப்போது எல்லா வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தம் பாயிட்டும். இயேசுவின் வல்லமை ஒரு விசை எல்லார் வீடுகளையும் இந்த ஆலயத்தை சுற்றி எல்லார் வீடுக்குள்ளே ஊடுருவி பாயிட்டும். ஆண்டவரே, எல்லாருக்குள்ள ஒரு மன ஆவி கிடைக்கட்டும், மனம் திரும்பட்டும், இயேசு இரட்சகரை ஏற்றுக்கொள்ளட்டும். நீர் கொண்டு வாங்க ஆண்டவரே. எங்கள் இடத்தில் ஏதாவது குற்றம் குறைகள் எதாக இருந்தாலும் எங்களை மன்னித்து உடைய ரத்தத்தினால மறுபடியும் எங்களை கழுவி புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவீராக. நீர் அப்படி செய்வதற்காக கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே வந்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன். அருமையான வந்த ஊழியக்காரர், உம்முடைய ஊழியக்காரர் ஆண்டவர் ஐபி சபையிலேருந்து வந்திருக்கிற ஊழியக்காரருக்காக நான் செபிக்கிறோம். ஆண்டவர், அவர் துணைவியாருக்காக செபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், அவர் ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். அவர் ஆண்டவரை போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் உம்முடைய கரம் கூடவே இருக்கட்டும். சத்ரு ஒரு நாளும் தொடாதபடிக்கு உம்முடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து அவர் செய்கிற ஊழியங்கள் அங்கங்கே வளர்ந்து பெருக, ஆத்ம ஆதாயம் பெருக. ஆண்டவரே, அவர் நினைக்கிறபடி வேண்டுவதற்கு அதிகமான காரியங்களை செய்து அவர் சித்தத்தை சபையில் நிறைவேற்றி உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவரே, அந்த அவருடைய பகுதியில் இருக்கிற ஆத்ம மனம் திரும்பாத ஆத்மாக்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஆத்மாக்கள், ஆண்டவரே அவருக்கு விரோதமாக எழுப்பின ஆத்மாக்கள் எல்லாம் மனம் திரும்பி சபைகளை சேர்க்கப்பட நீ உதவி செய்வீராக. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, நான் ஆண்டவரே 4 மாவடியிலேருந்து வந்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து இவ்வளோ நேரமாக ஜெபித்து துதித்து ஆராதனை செய்து உம்முடைய சத்தியத்தை கேட்டார்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களுடைய ஊழிய வாழ்க்கை ஆண்டவரே, அவர்களை இந்த பகுதியில் ஏன் கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை அந்த பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி நல்ல தடைகளை உடைக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட இப்போ நான் செபிக்கிறோம். உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி பலப்படுத்துவீராக. சபையாருக்காக செபிக்கிறோம். அந்த வந்தவர்களும்
வர தடை பண்ணப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. இனிமேலாவது 9 மணிக்கு ஆண்டவர் 6 மணிக்கு மறு ஜாமத்துக்கு ஓடி வர புதிய ஆத்மாக்களை கொண்டு வருவீராக. சபைக்கு வரன்னு சொன்னங்களாம் கொண்டு வருவீராக. வந்த ஒவ்வொரு விசுவாசிகளாக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி ஒரு விடுதலையோடு அவர்களை இன்று மாலை அவர்களை அனுப்ப வேண்டும்படி ஜெபிக்கிறப்பா. உம்முடைய இரத்த கோட்டைகளை அவர்களை மூடி மறைத்து வியாதிகள், நோய்கள், பலவீன, சோர்வுகள், அசதிகள், ஆண்டவர் பிள்ளைகள் படிப்பு காரியத்தில் எல்லாவற்றிலும், திருமண காரியத்தில், பிள்ளை பாக்கியத்தில், ஆண்டவரை அவங்களுடைய வீடு கட்டுவதில் எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்க. உங்களுடைய நாம மட்டும் மையப்படுவதாக. இந்த நல்ல அடியானுக்காக ஜேசுவாக ஜெபிக்கிறேன். எங்களை நீ கொண்டு வந்து இந்த பகுதியில் நிறுத்திடுறதுக்காக சோத்திரம். உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுறதுக்காக சோத்திரம். நீங்கள் பெருகணும், நாங்கள் செருகணும். ஆண்டவரே, நீங்கள் மேன்மை பாராட்டப்படணும். நீர்தான் ரத்தத்தை சிந்தி, நீர்தான் கிருபையை அனுப்பி, நீர்தான் எங்களை ரட்சித்து, நீர்தான் எங்களை கற்றுக் கொடுத்து, நீர்தான் எங்களை கொண்டு நிறுத்தி, நீர்தான் பேசி கொண்டிருக்கிறீர். அதனால் எல்லா மகிமையும் உமைக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவர் எல்லா கனமும் உமைக்கே செலுத்துகிறோம். எல்லா நன்மைகளும் உமைக்கே சேருவதாக. ஆண்டவர் பரலோகத்திலே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி உண்டாகட்டும். இந்த 24 மணி நேரம் ப்ரேயரில் கர்த்தருடைய வல்லமை இன்னும் பெருகணும், கர்த்தருடைய அபிஷேகம் பெருகணும். ஆண்டவரை கேட்ட வசனங்கள் தன்னுடைய இருதயத்தில் வைத்து அதை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கேட்ட வசனங்கள் சாத்தான் இருதயத்தை விட்டு எடுக்காதபடிக்கு ஆண்டவரை இன்னும் அவர்களை பலப்படுத்த கிறிஸ்துவனை எல்லாவற்றையும் செய்ய பலன் கொடுக்க முடியாத செபிக்கிறப்பா. உன்னை நாம் மகிமைப்படட்டப்பா. உன் சித்த நிறைவேறட்டும். உன் தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்து நிறைவேற்றும். எல்லா துதி, கன, மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு நாம ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானாலெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானாலெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். நம்மை காப்பவர் உறங்குவதில்லையே. நம்மை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானாலெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவன். நல்ல கரங்களை தட்டி பாடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஆமென். வானாலெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே நம்மை மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானாலெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கர
கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாணாலெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாணாலெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். ஆமே. கர்த்தரை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே நம்மை மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாணாலெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாணாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆமென். கர்த்தர் இதுவரைக்கும் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம். 4 ஜாமங்களிலும் கர்த்தர் நம்மோட கூட இருந்து இந்த 12 மணி நேரங்களிலும் கர்த்தருடைய மகிமையினால் வார்த்தையினால் ஆண்டவரே நல்ல ஒரு சீஷியாய் ஆண்டவரே என்னை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உருவாக்குவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு மெய்ப்பனாய் எப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நீர் கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் பலப்பட கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாய் உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். மீதமுள்ள நேரத்தை கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடைய இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.